நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இல்லை, அதான் ஒரு நாட்டுடைய ஒரு சிவில் சர்வன்ட்ஸ்னால் அவங்களுக்குன்ற ஒரு சில விதிமுறைகள், ஒரு எதிர்பார்ப்புகள், ஒரு தகுதிகள், அடிப்படை தகுதிகள் அப்படின்னு இருக்குது. அதில் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கம். இப்போ இவங்க சொல்கிறாங்க அரசுனா இப்போ அது அரசியல்வாதிகள், அது வேறு. அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணாங்கன்னா 5 வருஷத்தில் மக்கள் தண்டனை கொடுங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வருவாங்களா வரமாட்டான்னு தெரியாது. ஆனால் 55-60 வயது வரையிலே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிவில் சர்வன்ட்ஸ், இந்த அதிகாரிகள். இவர்களை பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும், அரசாங்கம் சொல்கிற மீன் பண்ண அரசியல்வாதிகள் மோஸ்ட்லி அப்படி தான். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் ப்ரொஃபஷனல் கிடையாது. ஏன்னா நம்ம நாட்டில் அப்படி விதிமுறை அப்படி கிடையாது. படித்தவங்களும் வரலாம், படிக்காதவங்க வரலாம், ப்ரொஃபஷனலும் வரலாம்னு சொல்ல. ஆனால் சிவில் சர்வன்ஸை பொறுத்த நிச்சயமாக அவங்ககிட்ட ஒரு ப்ரொஃபஷனல் எதிர்பார்க்குறாங்க. யாருமே ஒரு திறமை இல்லாத, தகுதி இல்லாதவங்க விட முடியாது. அது மினிமம் அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் வர முடியுன்றதுல தான் ஒரு அடிப்படை தகுதிகளை மீறி தாண்டி தான் வராங்க. உங்களை பலப்படுத்துவதற்காக அந்த கருத்து வைக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய கருத்து பலவீனமாக புரிந்து கொள்ளப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வைக்கிறேன். அரசியல்வாதிகளுக்கு பெரிய அளவில் ஒரு கல்வி தகுதி, ஒரு கல்வி தகுதி அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை நீங்க வைக்கிறீங்க. இவங்க ப்ரொஃபஷனல் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. சட்டத்தின்படி மட்டும்தான் இங்கே அவருக்கான ஒரு குறிப்பான அனுப்பப்பட்டிருப்பதும் சரி, அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டே இந்த வாதங்கள் போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் அரசியல்வாதிகளாக இருக்கின்ற வரை, ஒரு மாவட்ட செயலாளராக, ஒரு ஒன்றிய செயலாளராக இருக்கின்ற வரை பிரச்சனை அல்ல. அவர் ஒரு அமைச்சராக ஆகிவிட்டால் அவரும் ஒரு அரசாங்கத்தினுடைய அங்கமாகத்தான் ஆகிறார். ஒன்று, ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக 5 ஆண்டுகள் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து விட்டாலே ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அப்போ அவர் காலம் முழுவதும் அவரும் ஒரு அரசாங்கத்தினுடைய அங்கமாகத்தானே கருதப்பட வேண்டும். அவங்க ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அரசாங்கத்தில் இருக்கான்னு பார்த்தா இருக்காது. பொறுப்புல அதாவது 5 ஆண்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருக்கும் போது வரைக்கும் தான் இருக்க முடியும் ஆக்டிவ் பண்ணி. அதுக்கப்புறம் அவங்களுடைய செல்வாக்கோ, அவங்களுடைய ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பெரிய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அரசியல் இருக்க முடியாது. சரி, இவர்களுக்கு ஒரு 5 ஆண்டுகள் ஒரு 10 ஆண்டுகள் வச்சுக்கலாம். நடுநிலைத்தன்மை என்பது அதிகார மட்டத்தில் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்று. ஆனா எதிர்பார்க்க வேண்டாம். இல்ல இது அதாவது அதிகாரி மட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வன்ஸ் அவங்க எல்லாமே ஒரே இனம் தான். ஒட்டுமொத்தமா இந்திய தேசத்துக்கு இருக்கின்ற ஒரு சிவில் சர்வன்ஸ் அதுல கட்சி பாகுபாடு மாதிரி இங்க இந்த பாகுபாடுலாம் கிடையாது. ரொம்ப அரசியல் என்று வருகின்ற போது அரசியல் கட்சி வருது. ரொம்ப மிக எளிமையான கேள்வி. ஒரு IAS, IPS இவர்கள் எல்லோரும் யாருக்கு கட்டுப்பட்டவர்கள்? நிச்சயமா அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது நீங்க குறிப்பிடுவது யார்? அரசாங்கத்தை நடத்துவர் அரசியல்வாதியா இருந்தா கூட ரொம்ப அரசாங்கத்தை இல்ல நான் கேக்குறது செல்வார்கள். நீங்க இந்தியா அப்படிங்கிறது சட்டத்தின்படியிலான ஆட்சி நடைபெறக்கூடிய ஒரு நாடு. அப்படின்னா சட்டம் தான் இங்கே மிக பிரதானம்னு வச்சுக்கலாம். இந்த சட்டத்தை மாற்றக்கூடிய அல்லது இந்த சட்டத்தை இயற்றக்கூடிய இடமும் அதிகாரமும் IAS, IPS இருக்கிறதா, அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறதா? அதான் சொல்றேன். அப்போ யார் அதிகபட்ச ரயில் அரசியல்வாதிகள் அரசாங்கம். ஆனா அதுக்கு தடம் இந்த சிவில் சர்வன்ஸ், இந்த IAS, IPS அதிகாரிகள் தான் தடம். அவங்க தான் அந்த ரயில்வே ட்ராக் வழிமுறைப்படுத்தி நெறிப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டிய கடமை. இப்படிப்பட்ட தகுதி இருக்க வேண்டிய ஒரு சிவில் சர்வெண்ட் அவர் நடுநிலையை தவறிட்டாரு. ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு நேர்மையான அரசியல்வாதின்ற ஒரு அந்த நேர்மைன்னு சொன்னாங்க. நேர்மையா வழிபட அது மிகப்பெரிய சந்தேகம் வருது. நேர்மை என்றால் ஒரு நோயாளிக்கு நோய் வந்தது, ஜெபிச்சோம், நோய் போயிடுச்சு. ஒரு அறிவார்ந்த ஒரு இதுவே இல்லாத ஒரு பேச்சை பேசுற அவர் எப்படி அவர்கிட்ட நேர்மை எப்படி இருக்க முடியும்னு கேட்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு முடமா இருந்தாரு, சாமியார் சொன்னா மழை வருவதற்காக யாகம் வளர்ப்பது, நான் ரெண்டுமே முரண்படுறேன். நான் அவங்க சொன்னது, நீங்க சொன்ன வாதத்தை நான் ஏத்துக்கிறேன். நீங்க அவர் சொன்ன நான் சிவகாமிட்ட அதை குற்றம் சொல்ல மழை வேண்டி யாகம் செஞ்சால் அதுவும் குற்றம் தான் சொல்றேன். அதுதான் கேக்குறேன். பாகுபாடு இருக்க முடியும், ஆனால் அதிகாரிகள் பாகுபாடு இருக்கக்கூடாது. அனைவரும் சமமாக ஒரு அரசு அதிகாரி என்பவர் அவர் எல்லா தரப்பு மக்களையும் பார்க்க வேண்டியது. அவர் ஒரு மதத்தை போதிக்கிறார், அவர் எப்படி இன்னொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு அவர் சாதகமாக எப்படி நடந்து கொள்ள முடியும்? அடுத்த சுற்றுக்கு நாம் முன்வைக்கலாம். நீங்க உங்களுடைய தொடக்க சுற்று கருத்துக்களை பரிசீலிங்க. சிவகாமியிடமும் கூட சில மாறுபட்ட கேள்விகளை முன்வைக்க வேண்டியிருக்கிறது. நீங்க உங்க தொடக்க சுற்று கருத்துக்களை முதல்ல முன்வைங்க. 26ஆம் தேதி குடியரசு தின நிகழ்ச்சி தினத்தன்று ஒரு ஆங்கில நாளேட்டில் ஒரு விளம்பரம் வருது. விளம்பரத்தை ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன் கொடுக்குறாங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எனர்ஜி இஸ் saffron in கலர். சக்திக்கு, எரிசக்திக்கு, சக்தி அல்லது எரிசக்திக்கு காவி நிறம். நாம் எதிர்பார்த்திருப்பது 3வது புரட்சியை, அது காவி புரட்சின்னு கொடுத்துருக்காங்க.
சக்தி என்பது சூரியனிடமிருந்து வருவது. சூரியனுக்கு நிறம் கிடையாது. அப்படியே சொன்னாலும் அது வெள்ளை என்று சொல்லலாம். தேசிய கொடியை அவமானப்படுத்த தேசிய கொடியை சாஃப்ரானுக்கு கொடுக்கப்படுகின்ற விளக்கம் அதாவது அதத்தான் கிடையாது. அதுல தியாகத்துக்கு சொல்லப்பட்டது. சொல்ல விடணும். தேசிய கொடியை அவமானப்படுத்து. தேசிய கொடியை பிரச்சனைக்கு காவி என்பதற்கு தியாகம் என்று, சாவரன் என்பது தியாகம் என்றுதான் தேசிய கொடிக்கு மூவண்ண கொடி கொடுக்கும்போது சொன்னாங்க. பச்சை என்பது பசுமை என்பதற்கு, வெள்ளை என்பதற்கு அமைதிக்கு, தியாகம் என்பதற்கு சாஃப்ரான் அப்படிதான் சொன்னாங்க. சக்தின்னு சொல்லல, சக்தின்னு சொல்லல. உடனே தேசிய கொடிக்கு போயிடக்கூடாது. சாஃப்ரான் என்பது தேசிய கொடி குறிப்பிடல, சாஃப்ரான் தான் குறிப்பிட்டிருக்கான். சாஃப்ரான் என்பது சக்தின்னு குறிப்பிட்டிருக்கான். சக்திக்கு கலர் கிடையாது. சக்தி என்பது சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடியது. சூரியனுக்கு கலரே கிடையாது. சூரியனுக்கு கலரே கிடையாது. சூரியனுக்கு கலரே கிடையாது. சூரியன் சாஃப்ரானா? சூரியன் சாஃப்ரானா? சூரியன் சாஃப்ரானா? நான் கேட்கிறது ONGC என்கின்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம் சக்தி என்பதற்கு சாஃப்ரான் என்று கொடுத்தது தவறு. நான் எதிர்பார்ப்பது தேர்ட் ரெவல்யூஷன் இஸ் சாஃப்ரான் ரெவல்யூஷன்றாங்க. எதை மீன் பண்றாங்க? ஆக பகிரங்கமாக அரசினுடைய இயந்திரம், அரசுடைய அலுவலகங்கள் ஒரு மதத்தினுடைய பிரச்சாரத்துக்கு பயன்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட IAS ஆபீசர் மட்டும் இங்க எப்படி தப்பா பண்றாரு? அவர் செய்வது தவறா சரியா என்ற விவாதத்துக்குள்ள நான் போகல. பொதுவாக DPI வளாகத்திற்குள்ள, AGS ஆபீஸுக்குள்ள கோவிலே இருக்கு. அங்க பஜனை நடக்குது, மத்தியான நேரத்தில் பஜனையே நடக்குது. எப்படி இந்த பிரச்சாரத்துக்கு அரசு அனுமதிக்கிறது? அப்படி இது தவறு என்று சொன்னால் அதுவும் தவறு தானே. இந்தியாவும் இந்திய அரசும் ஒரு மதச்சார்பற்ற அரசு. உமாசங்கர் செய்ததை ஆதரிப்பதல்ல என்னுடைய நோக்கம். ஆனால் இது எல்லா இடமும் இருக்கிறதுங்கிறது ஒரு தொடக்கச்சுட்டு கருத்தா இருக்கிறது. ரைட், கிட்டத்தட்ட அவரும் கொஞ்சம் அதோடு தான் ஒத்திருக்கிறார். அவர் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் என்று பிரித்து பார்த்திருக்கிறார். நாம் இன்னும் கூட விரிவாக பேசலாம். நேரலையில் நம்மோடு திரு அர்ஜுன் சம்பத்தும் இணைந்திருக்கிறார். அர்ஜுன் சம்பத், உங்களுடைய தொடக்கச்சுட்டு கருத்துக்களை வைத்தீங்கன்னு சொன்னா நம்ம இரண்டாம் சுற்றுகளில் இன்னும் கூட விரிவாக பேசலாம். திரு சம்பத் ஐயா வணக்கம். 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 அதாவது உமாசங்கர் அவங்க 2008 தான் ஒரு கிறிஸ்தவராக மதம் மாறியதாக அவர் குறிப்பிடுகிறார். இயேசு அவரை ஆக்கிரமித்து கொண்டதாக அவர் சொல்லுகிறார். இந்த நிலையிலே அவர் தொடர்ந்து பத்திரிகைகளையும் மூலமாக மத பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டார். ஒரு ஜூனியர் வீடனுக்கு கொடுத்த பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு கிறிஸ்தவராக மாறிவிட்டேன், மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய சான்றிதழ் ஹிந்து தேவேந்திரர் என்று இருக்கிறது. அதன் காரணமாக நான் அந்த இடஒதுக்கீட்டு சலுகைகளை தொடர்ந்து பெற முடியும். ஏனையோரும் இந்து தேவேந்திரர் என்று சான்றிதழ் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிக்கொண்டு இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்யுங்கள். இது இயேசுநாதர் என்ன சொல்றாருன்னா, நானே சத்தியமும் வழியும் ஜீவனுமாய் இருக்கிறேன்கிறாரு. இவர் இயேசுநாதர் சொல்ற கொள்கைப்படி கூட நடக்கல. அண்ணல் அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்லுகிறார், ஹிந்து தலித்துகளுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு. இவர் தேவேந்திர குல மக்களையும் ஏமாற்றக்கூடிய வகையிலே, தேவேந்திர குல மக்களுடைய வாய்ப்பை தட்டி பறிக்கக்கூடிய வகையிலே அவர் இடஒதுக்கீட்டை மிக தவறாக பயன்படுத்தி கொண்டு மத பிரச்சாரத்தில் ஈடுபடுறார். அவர் இயேசுசாமியை கும்பிடட்டும், அது அவருடைய சௌரியம், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர் வெளிப்படையாக ஒரு கிரிமினல் தனத்திலே ஈடுபட்டு வருகிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் சொல்லி வருகிறோம். ஆனால் அரசாங்கம் காலம் தாழ்ந்து இப்பொழுது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதுக்கு இவங்க என்னென்னமோ நியாயம் கற்பிக்கிறாங்க. அவர் நேர்மையான அதிகாரி என்ற ஒரு வாதத்தை சிவகாமி அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் தன்னுடைய சாதியை குறிப்பிட்டு தன்னுடைய மதத்தின் அடையாளத்தை மறைத்து சில சலுகைகளை பெற்றுக் கொள்வோர் எப்படி ஒரு நேர்மையானவராக இருக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய வாதத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். தொடக்க சுற்றில் நாம் இரண்டாவது சுற்றுகளில் இன்னும் கூட விரிவாக விவாதிக்கலாம். காத்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உமாசங்கர் மத பிரச்சாரம் செய்வதற்கு அரசியல் அமைப்பு சட்டம் அனுமதி கொடுத்திருக்கிறதா, உமாசங்கருக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறதா, விரிவாகவே பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.